இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் சக்திகளின் கூட்டம் நீண்ட நாள் நீடிக்காது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னையில் குட் ஷெப்பர்ட் பள்ளியின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதல்வர், புதுமை பெண், காலை உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்றும், எல்லாருக்கும் எல்லாம் என செயல்படுவதாக தெரிவித்தார். ஆனால் இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுகிறது என்றும், அதற்கு அரசே துணை போக எனவும் முதலமைச்சர் கூறினார். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கல்வியில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறினார். நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கூட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. சாதி மத பிரிவினை பார்க்காம எல்லோரையும் சமமா நடத்துற பண்பை ஸ்கூல்ல நீங்க வளர்த்துக்கணும். தும்பை விட்டு விட்டு வாழை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் தமிழ்நாடு எப்பவும் சமத்துவ பூங்காவா சகோதரத்தோட திகழணும்னா மாணவர்களான நீங்க இப்பவே அந்த எண்ணத்தோட வளர்ந்தாதான் முடியும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ரீல்ஸ் வியூஸ் எடுப்பது கெத்து இல்லை, மார்க்ஸ் டிகிரிஸ் தான் மாணவர்களுக்கு கெத்து என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். உங்களின் ரோல் மாடலை இன்ஸ்டாகிராமில் தேட வேண்டாம் என்றும், பொழுதுபோக்கு வாழ்க்கையின் அங்கம்தான், அதுவே வாழ்க்கை இல்லை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அதே போல உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், அதுவே வாழ்க்கை இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ரீல்ஸ்ல பார்க்கறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க. லைக்ஸ் வியூஸ்ல கெத்து இல்ல, மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு.